வணக்கம் நண்பர்களே, பிரியாவில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மைதா ஈஸ்ட் எதுவும் சேர்க்காம கோதுமை மாவை பயன்படுத்தி நம்ம நான் எப்படி செய்யறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து இது போல் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். இப்போ இந்த மாவை நான் தயிரில் தான் பிசைய போகிறேன். 1 கப்புன்றதால 1/2 கப் அளவு தயிர் கரெக்டாக இருக்கும். தயிரை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிருவோம். அதுக்கப்புறம் மாவு ட்ரை ஆகாமல் இருக்க மறுபடியும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு சாஃப்ட் வரணுங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். 15 நிமிஷம் கழித்து பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நான் 4ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி ஓவல் ஷேப்பில் திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த திரட்டின மாவு மேலே திருகின பூண்டை நான் சேர்த்துக்கிறேன். நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்க்கிறேன் நான். அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி தேய்க்கிறத வச்சு ஒரு 2 தடவை இப்படி தேய்ச்சிங்கன்னா பூண்டு, எள்ளு, கொத்தமல்லி எல்லாம் நல்லா மாவோட ப்ரெஸ் ஆகிடும். அப்புறமா நம்ம நார்மலாக பச்சை தண்ணியை இதுக்கு பின்னாடி நம்ம ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், பின்னாடி வெறும் பச்சை தண்ணி தாங்க. அது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் இரும்பு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. கல் சூடானதுக்கப்புறமா நாம் இந்த நான் எடுத்து அதில் போடலாம். போட்ட உடனே லைட்டாக ஃபோக்கை வச்சு குத்துங்க, இல்லைன்னா ரொம்ப பொங்கி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், லைட்டாக அங்கங்கே பபிள்ஸ் வருது. இப்படி வந்ததுக்கப்புறமா நாம் திருப்பி டைரெக்டாக ஸ்டவ்வில் இருக்க அந்த நெருப்பு மேலே காமிக்கணும். ஒரே இடமா காமிக்காமல் இப்படி சுற்றி சுற்றி அங்கங்கே காமிச்சிங்கன்னா உங்களுக்கு அழகான மேலே அந்த கோல்டன் ப்ரௌன் கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு அது மேலே பட்டர் அப்ளை பண்ணலாம். சூடாக இருக்கும்போதே பட்டர் அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, அருமையான கோதுமை நான் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி, வணக்கம்.